மூஞ்சில பாத்தீங்கன்னா நீங்க சுண்ணாம்பு பூசிட்டு வாயில பாத்தீங்கன்னா ஏதோ தேய்ச்சி எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்க? குரங்கு மாதிரி இருக்கீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் SMT 360. நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு உங்களோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அவன் நல்லவனா இருக்கணும். நல்லவனா இருக்கணும்னா எனக்கு புரியல. நல்லவனா எப்படி சொல்றது? அவனை லவ் பண்றானா அவன் இன்னொரு பொண்ணு வச்சுன்னு இருக்க கூடாது. வச்சுன்னு இருக்க கூடாது. யாரையாவது நம்பி ஏமாந்துருக்கியா? நிறைய பேர் நம்பி ஏமாந்துருக்கேன். இப்ப திருந்திட்டியா இல்ல இன்னும் நம்பி ஏமாந்துட்டு இருக்கியா? இப்ப தெரிஞ்சுட்டேன். சரி, ஓகே. இப்ப நான் உனக்கு ஒரு 50,000 கொடுத்தேன்னா 1 மணி நேரத்துல உன்னால செலவழிக்க முடியுமா? காலி பண்ணணுமா உனக்கு பண்ண கூடாதா? இப்ப நான் உனக்கு 50,000 கொடுக்கேன்னு வை, அதை எனக்கு ஒரு மணி நேரத்துல நீ செலவு பண்ணணும். பண்ணிருவியா? 1 மணி நேரத்துல 50,000 ரூபாவா? பண்ணிருவேன். இப்ப தான் சொன்னேன் யாரையும் நம்பி ஏமாறாத. இப்ப தெரிஞ்சுட்டேன். இன்னும் திருந்தல. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். உண்மைங்க நயன்தராம. வாட் இஸ் யுவர் வேலண்டைன்ஸ் டே பிளான்? வேலண்டைம்னா காலைல 9 மணில 6 மணிங்க, அவ்வளவுதான். 9 மணிக்கு பஸ்ஸை புடிச்சு வேலைக்கு போனேன்னா 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து தூங்குவேன். இதுதான் என் வேலண்டைன். நான் ஒரு அடபடம் அம்மா மூஞ்சி ஓட்ட படம் ஒரு பழைய படம் என்ன கண்ணு ஓடும் என் கூட. காலையில பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், இல்ல ஈவினிங் பண்ணா நல்லா இருக்குமா? காலையில பண்ணாதான் நல்லா இருக்கும். காலைல பண்ணா உடம்புல ஐயோ அச்சு போட்ட மாதிரி டயர்ட் ஆயிடும். அப்பதான் ஹார்மோன்லாம் நல்லா இருக்கும், எல்லாமே வேலைலாம் ஆரோக்கியமா இருக்கும். குத்து விளக்கு சத்தியமான குடும்ப குத்து விளக்கு. இவன் லவ் பண்ணிருந்தா என்ன ஃப்ரெண்டா பேச சொன்னா அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணிருச்சு. தமிழ்நாட்டுல இருந்து மாத்த வேண்டியது நிறைய விஷயம் இருக்கு. சோ எதை மாத்திரா நல்லா? எல்லாத்தையும் தானே மாத்தணும். முதல்ல மாத்துங்க. இந்த பகுதியில யாருக்கும் இந்த பால் விநியோகம் அந்த மாதிரி உணவுப் பொருட்கள் யாருமே தரலையே. யாரு கொடுத்தா? யாருமே தரல. கூலி பிக்க மாட்டேங்கிறாங்களே, அதுனா கஷ்டமா இருக்குது. சரக்கு கூட ஓட்ட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? February 14 பாத்தீங்கன்னா இந்த சென்னையே மொத்தோட கண்ட்ரோல் என்ன வேணா பண்ணிக்கலாம். அப்ப என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் பீச்சுக்கு ஒரு ஊர் அடுங்க போடுவேன். அங்கதான் நிறைய லவர்ஸ் எல்லாம் வரும். நம்ம சிங்கிளா போனா வச்சுக்க, ஏய் ஏன்டா இது மாரி பண்றீங்க அப்படின்னு ஆயிடும். ஏன்னா அது பீச் இல்ல, அது வேற மாரி யூஸ் பண்றாங்க. கும்பலாக சுத்துவோம் நாங்க, ஐயோ எம்மன்னு கத்துவோம். கத்துறேன்னு கேட்டா உன்ன வாயிலேயே கொத்துவோம். அப்புறம் அண்ணா நகர் தவிர க்ளோஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன். அது பாட்டுன்னு ஜாலியா கோயிந்தீங்களா? அதுதான் லவர்ஸ்னா இருக்காங்க. அதுல சிங்கிளா இல்ல, நீ எங்க போனாலும் பார்த்து நினைச்சுக்கோ, ஃபுல்லா ஜோடியா உட்காந்து இருப்பாங்க. நம்ம பார்க்கும்போது வயிறு எரியும். நம்ம லவ் சேட் பண்ணல, லவ் பண்ணுங்க. அது பர்சனலா பிரைவேட்டா பண்ணுங்க. சிங்கிள் பசங்களும் இருக்கிறோம். எங்களுக்கு வயிற்றுச்சல் வர மாதிரி பண்ணாதீங்க, புட்டுன்னு போயிடும். ஒரு வீட்ல அண்ணன் தங்கச்சி 2 பேர் இருக்காங்க, சரியா? அன்னைக்குன்னு பார்த்தா அவங்க அம்மா அப்பா வீட்டுல எல்லாம் வெளியே போயிட்டாங்க. ஸோ அண்ணனு தங்கச்சி 2 பேரும் தனித்தனியா பிளான் போடுறாங்க. அண்ணன் என்ன பிளான் பண்றானா, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சரக்கு அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பியர்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டான். தங்கச்சியும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பியர் அடிக்கிறான், தங்கச்சியும் வாங்கி வச்சிருச்சு. சரிங்களா? அன்எக்ஸ்பெக்டடா 2 பேரும் திறந்துட்டாங்க. பியர் மாட்டிக்கிச்சு. பையனை மட்டும் திட்டுறாங்க, பொண்ணை திட்ட மாட்டாங்க. ஏன்? அடிப்பான்னு தெரியும், அதனால விட்டுட்டாங்க. சொல்லிட்டாங்க பொண்ணு அடிக்க. ஏங்க பையன் அடிச்சா கூட பரவாயில்லைங்க, பொண்ணு அடிச்சாதாங்க இங்க ரொம்ப. ஆமாங்க, பொண்ணு அடிக்கிறது தெரியாதுல, பசங்க அடிக்கிறது தெரியுமே, அதனாலதான் கேக்குறாங்க. கேள்வி கேட்டு ஓகே ஆன்சர் சொல்ல தெரியலங்க. தெரியலையா? நானே சொல்லிடவா? ஏன்னா அந்த பொண்ணு வச்சிருந்தது டெடி பியரும். நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகுது. மாமியார் வீட்டுல எல்லாரும் மாதிரி யூசுவலா இல்லாம டிஃபரெண்டா ஏதாச்சும் ஒரு வரதட்சணை கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? பொண்ணோட சேர்த்து பொண்ணோட தங்கச்சி சேர்த்து தான் ப்ரோ கேட்பேன். தங்கச்சி வரதட்சணையாவா? ஆஃபர்ல ப்ரோ, டபுள் ஆஃபரா வருதுல ப்ரோ. தங்கச்சி இல்லன்னா தங்கச்சி இருக்கிற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான். ஆக முதல்ல பொண்ணோட சேர்த்து தங்கச்சியும் கல்யாணம் பண்ணணும். காசு பணத்தை வச்சு நம்ம தான் ப்ரோ பண்ண போறோம். புள்ளிங்கெல்லாம்